ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ ரிஷபராசிக்கான ராகு கேது பயிற்சிகள் 2017லேருந்து 2019 வரையிலான ராகு கேது பயிற்சி பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இந்த ராகு கேது பயிற்சி 27/7/2017லேருந்து 13/2/2019 வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் இணைஞ்சி என்ன பலன்களை ரிஷபராசியான உங்களுக்கு தரப்போகிறாருங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களை நாலாபுரமும் பந்தாடியதோட அம்மா வீண் வாக்குவாதங்களையும் உடல்நல குறைவையும் கொடுத்து வந்த ராகு பகவான் இப்போது ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர்வதனால எதிலும் வெற்றி உண்டாகும். தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி சிறப்பாக நடந்து வரும். கழுத்தை நெருக்கி பிடித்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். தாயின் ஆரோக்கியம் சீராகும். அறக்குறையாக நின்று போன பல வேலைகளை விரைஞ்சு முடிப்பீங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து பெரிய முடிவுகளை எடுப்பீங்க. உயர்கல்வி வேலைக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க. வீட்டில் பழுதான மின்சார சாதனங்களை மாற்றுவீங்க. நீங்கள் வெகு நாட்களாக மனதுக்குள்ளேயே கட்டி வச்சிருந்த கனவு வீடு நிஜமாகும். அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில். அதுக்கான வங்கி கடன் உதவி கிடைக்கும். பிரபங்களோட நட்பு வட்டம் இனி விரிவடையும். ராகு பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். 27/7/2017லேருந்து 4/4/2018 வரைக்கும் உங்களோட தனபூர்வ புண்ணியாதிபதியான புதனோட ஆயிலி நட்சத்திரத்தில் ராகு பகவான் செல்றதுனால புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும். பூர்வீக சொத்தை சீர் செய்வீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையும். அப்புறம் 5/4/2018லேருந்து 10/12/2018 வரைக்கும் ராகு பகவான் உங்களோட யோகாதிபதியான சனி பகவானோட பூச நட்சத்திரத்துக்கு செல்றதுனால தந்தையாரின் ஆரோக்கியம் சீராகும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். புதிய பதவி பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நவீன ரக வாகனம் வாங்குவீங்க. புது வேலை கிடைக்கும். தொழிலதிபர்களோட நட்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 11/12/2018லேருந்து 13/2/2019 வரைக்கும் உங்களோட அஷ்டம லாபாதிபதியான குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் கருத்து மோதல்கள் வரும். அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள் ஏமாற்றங்களை நினைச்சு வருந்துவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும். வியாபாரத்தில் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். வாடிக்கையாளர்களோட ரசனைக்கேற்ற பொருட்களை கொள்முதல் செஞ்சு லாபத்தை பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களோட அறிமுகத்தால் பெரிய நிறுவனங்களில் கிடைக்கும். வேலையாட்கள் தங்கள்கிட்ட இருக்க தவற உணர்வாங்க. கல்வி தகுதியில் சிறந்த அனுபவமிக்க வேலையாட்கள் அமர்வாங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளோட பலம் எது பலவீனம் எது என்பதை உணர்ந்து செயல்படுவீங்க. இப்போ கேதுவோட பலன்களை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து எந்த வேலையும் முழுமையாக செய்ய விடாமல் தடுத்து கேது இப்போது ராசியோட 9ஆம் இடத்துல அமர்கிறாங்க. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்ப நிலை மாறும். உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். இரத்த அழுத்தம் சீராகும். நண்பர்களோட ஒத்துழைப்பு சீராகும். அடிக்கடி பணம் கேட்டு நச்சரித்த உறவினர்கள் உங்களோட நிலைமையை புரிஞ்சு செயல்படுவாங்க. கேது 9ஆம் வீட்டுக்கு வருவதனால தந்தையாரோட விட்டு கொடுத்து செல்லணும். தந்தை வழி சொத்துனால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படும். பத்திரங்களை கவனமாக கையாளணும். வேலையின்றி தவித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கேதுவோட நட்சத்திர சஞ்சாரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். 27/7/2017லேருந்து 29/11/2017 வரைக்கும் செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம் 1-2ஆம் பாதத்தில் மகர ராசியில் கேது பகவான் செல்றதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். அலைச்சல்கள் குறையும். சகோதரர்கள் சாதகமாக இருப்பாங்க. சொத்து சேரும். கமிஷன் வகையில் ஆதாயம் அடைவீங்க. மனைவி பக்கபலமாக இருப்பாங்க. அவருக்கு வேலை கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. என்றாலும் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சந்திரனின் திருவோண நட்சத்திரத்தில் 30/11/2017லேருந்து 6/8/2018 வரைக்கும் கேது செல்றதுனால ஆளுமை திறன் அதிகரிக்கும். புது பதவிகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. சில நேரங்களில் சளி தொந்தரவு கழுத்து வலி போகும். அடுத்த சஞ்சாரம் 7/8/2018லேருந்து 13/2/2019 வரைக்கும் சூரியனோட உத்ராட நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதத்தில் மகர ராசியில் கேது செல்றதுனால வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது தான் நல்லது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் தாமதம் வேண்டாம். வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீங்க. ராகு கேது பயிற்சி கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து உங்களை கரையேற்றுறதோட வசதியையும் நிம்மதியும் அதிகரிக்க வைக்கும்.
ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். பிரதோஷ நாட்களில் இளநீர் தந்து சிவபெருமானையும் நந்தீஸ்வரியனையும் வழங்கணும். மாதுளை மரக்கன்று நட்டு பராமரிங்க, இதிலும் வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.